அரசு வேலைகளுக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளின் படிப்பகமாக திகழ்ந்து வருகிறது மதுரை மாநகராட்சி வளாகம். IAS, IPS, IFS போன்ற இந்திய குடிமையியல் பணிகளுக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற தமிழக அரசு பணிகளுக்கான தேர்வுகளை எழுதுவதற்கும் குழுக்களாக அமர்ந்து படிக்க ஏற்ற இடமாக திகழ்ந்து வருகிறது மதுரை மாநகராட்சி அலுவலகம். இந்த வளாகத்தை படிப்பவர்களின் வேடந்தாங்கல் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு படிப்பவர்களுக்கு ஏற்ற அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது மதுரை மாநகராட்சி அலுவலகம். இங்கு மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து வரும் பட்டதாரிகள் குழுக்களாகவும் தனியாகவும் அமர்ந்து படிப்பதோடு தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதோடு தங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். போட்டித் தேர்விற்காக பல்வேறு பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று வந்தாலும் இதுபோன்ற ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து படிப்பதுதான் தங்களுக்கு திருப்தியாக உள்ளது என்று இவர்கள் கூறுகின்றனர். இங்க படிக்கிற சூழல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நம்ம டயர்டானாலும் முன்னாடி இருக்கவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம தூங்குற நேரமும் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா நம்மளும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல விதமான இன்ஸ்பிரேஷன் இருக்கும் மனசுக்குள்ள. அதே மாதிரி இங்கே வந்துட்டு போகிற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 அது மாதிரி நிறையா அச்சீவ் பண்ணவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்க்கலாம், நம்ம முன்னேறணும் அப்படின்ற மாதிரி தோணும். டெக்னிக்ஸம் பாஸ் பண்ணும்போது நான் இங்கே இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு போனோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்கே இருந்து படித்து விஓ ஆனார். இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனான பிளேஸ் இது. எல்லாரும் தங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து நிறையா பகிர்ந்துக்குருவாங்க. அப்போனால நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். முதல் சில பேருக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதே தெரியாது. எந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும், எதை படிக்கணும் அப்படின்றதே தெரியாது அவங்களுக்கு. இங்கே வரும்போது ஒரு அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் கிடைக்குது. மதுரை மாநகராட்சி வளாகத்தில் போட்டித் தேர்வுக்கு படித்த பலர் இன்று இந்தியாவில் பல்வேறு இடங்களில் அரசு அதிகாரிகளாக பணிபுரிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.